வணக்கம். இது வணக்கம். இது 12th ஸ்டாண்டர்டுக்கான ஒரு கிளாஸு, ப்ராக்டிக்கல் கிளாஸ். செய்முறை இயற்பியல் 12th ஸ்டாண்டர்டில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பொது உமிழ்ப்பான் சுற்று அமைப்பில் என்பிஎன் டிரான்சிஸ்டரின் பண்பு வரைகோடுகளை ஆராய்தல். அதாவது டிரான்சிஸ்டர் காமன் எமிட்டர் மோட், transistor characteristics, common emitter mode, study of transistor characteristics in common emitter mode. ஓகே, NPN டிரான்சிஸ்டரில் 2 டைப்ஸ் இருக்குது. நமக்கு உங்களுக்கு தெரியும், NPN டிரான்சிஸ்டர், PNP டிரான்சிஸ்டர்னு இருக்குது. இங்கே நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எடுத்துக்கிறது வந்து NPN டிரான்சிஸ்டரை எடுத்துக்கிறோம். சரி, இப்போ முதல்ல வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போகிறப்ப ஒரிஜினலாக டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இதுதான் டிரான்சிஸ்டர். இவ்வளோதான், இந்த ஒரு கை அளவு இதுக்குள்ளே விரலுக்குள்ளே இருக்குது இல்லையா, பார்த்தீங்களா? இதுதான் வந்து டிரான்சிஸ்டர்னு சொல்கிறது. இதுதான் டிரான்சிஸ்டர். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து 3 லெக் இருக்கும், 3 பின் இருக்கும், தெரியுதா? 3 கால். டிரான்சிஸ்டர் எத்தனை கால்னால் 3 கால். ஓகேயா, ரைட். இதை பார்த்துங்க. இப்போ அடுத்து நம்ம போகிறப்ப இதில் ஒவ்வொரு லெக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதுதான் ஒரிஜினலான டிரான்சிஸ்டர். இவ்வளோதான். ஓகே, ரைட். இப்போது இந்த டிரான்சிஸ்டரை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நோக்கம் பாருங்கள். பொது உமிழ்ப்பான் சுற்று அமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரின் பண்பு வரைகோடுகள் வரைந்து அதன் உள்ளீடு மின்னெதிர்ப்பு, வெளியீடு மின்னெதிர்ப்பு மற்றும் மின்னோட்ட பெருக்கத்தை கண்டறிதல். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து என்னது, we have to draw transistor characteristics. என்ன டிரான்சிஸ்டர்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர். அது என்ன மோடில் இருக்குன்னா, நிறைய மோட் இருக்குது. சிபி மோடு, சிஇ மோடு, சிசி மோடு இருக்குது. இங்கே நம்ம எடுத்துக்கிறது காமன் எமிட்டர் மோட். அப்போ we have to plot characteristics of NPN transistor in common emitter mode. அதை வரைஞ்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we have to find input resistance, அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னு இங்கே சொல்ல மாட்டோம், இம்பிடன்ஸ்னு சொல்லுவோம். இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ், தென் கரண்ட் கெயின். இதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா, தமிழில் சொல்லணும்னா உள்ளீடு மின்னெதிர்ப்பு, அதுதான் நம்ம வந்து இன்புட் இம்பிடன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து வந்து வெளியீடு மின்னெதிர்ப்பு, அதுதான் அவுட்புட் இம்பிடன்ஸ். அடுத்து வந்து மின்னோட்ட பெருக்கம் அப்படிங்கிறதான் கரண்ட் கெயின். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நோக்கம். அடுத்து இதில் வந்து உள்ள வாய்ப்பாடு என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இன்புட் இம்பிடன்ஸ் அதாவது உள்ளீடு மின்னெதிர்ப்பு, ஆர்ஓங்கிறது அவுட்புட் இம்பிடன்ஸ் வெளியீடு மின்னெதிர்ப்பு, பீட்டா அப்படிங்கிறது கரண்ட் கெயின் மின்னோட்ட பெருக்கம் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்குது. இது நம்ம வந்து ரீடிங்லாம் எடுத்துகிட்டு கிராஃப் போட்டு அப்புறம் வந்து நம்ம கேல்குலேஷன் போடுறப்ப நம்ம இந்த ஃபார்முலா இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேயா, ரைட். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா பார்த்துங்க. இப்போ அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி உருளை வடிவில் இருந்தது அப்படின்னா டிரான்சிஸ்டரில் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் அந்த பின்னு பார்த்தீங்கன்னா 3 பின்னு வந்து இப்படி நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வைக்கிறப்ப எல் ஷேப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு பின்னு, அடுத்து செகண்ட் பின்னு, தேர்டு பின்னு. இது 3ஐயும் இப்படி வச்சு பார்க்குறப்ப நம்ம எல் ஷேப்பில் இருக்கணும். அந்த 3 டாட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல் கிடைக்கும். அந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய டெர்மினல் வந்து சி கலெக்டர், அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது வந்து பேஸ் எமிட்டர், இந்த பக்கம் இருக்கிறது எமிட்டர். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது கலெக்டர், அடுத்து பேஸு, இந்த சைடு இருக்கிறது எமிட்டர். ஸோ சிபிஇ அந்த எல் ஷேப்பில் 3 டாட்ஸும் ஜாயின் பண்ணால் ஒரு எல் கிடைக்கும். ஃபஸ்ட் டாட் வந்து கலெக்டர், செகண்ட் டாட் வந்து பேஸ், தேர்டு வந்து எமிட்டர். அதாவது கலெக்டருங்கிறது ஏற்பான், பேஸுங்கிறது அடிவாய், எமிட்டருங்கிறது உமிழ்ப்பான். இந்த மாதிரி நம்ம பின்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரைட். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது மாதிரி எட்ஜ் மாட்டு தனியாக தெரியுது இல்லையா, நீட்டிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நமக்கு வந்து எமிட்டர் டெர்மினல் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் எமிட்டர் டெர்மினல். ரைட். அடுத்து நம்ம சர்க்யூட் டயக்ராம் போகலாம். மின் சுற்று படம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பார்ட் இதுதான் வந்து டிரான்சிஸ்டர். பிசிஇ இருக்கு இல்லையா, சிபிஇ இது வந்து டிரான்சிஸ்டர். அதில் வந்து நம்ம வந்து சொன்னோம் இது வந்து சிஇ மோடுன்னு சொன்னோம் இல்லையா. சிஇ மோடுனா காமன் எமிட்டர் மோடுன்னு சொன்னோம். அப்போ பார்த்தீங்கன்னா எமிட்டர் வந்து காமனாக இருக்கும். அதாவது இந்த பேட்ரிக்கும் 2 பேட்ரிக்கும் இடையில வந்து எமிட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே தெரியுதா, இ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் உமிழ்ப்பான்.
அதனால தான் அது வந்து காமன் எமிட்டர் மோட் அப்படின்னு சொல்கிறது, பொது உமிழ்ப்பான் மோட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த நிலையில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா அங்கே பாருங்கள், இது வந்து பவர் சப்ளைக்காக, இது வந்து விபிஇ அப்படின்னா பேஸுக்கும் எமிட்டருக்கும். பேஸ் தமிழ் மீடியமாக இருந்தால் கூட இங்கிலீஷில் அந்த வேர்டு என்னன்னு தெரிஞ்சு வச்சிங்க நல்லது. ஏன்னா நம்ம எல்லாம் சிம்பிள் எல்லாமே இங்கிலீஷ்க்கான ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் சி ஃபார் கலெக்டர், பி ஃபார் பேஸ், இ ஃபார் எமிட்டர். அப்போ பிபிஇன்னு இங்கே சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில. அங்கே பாருங்கள், இது வந்து பேஸு, இது வந்து எமிட்டர். இந்த பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில தான் நம்ம வந்து இந்த பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு பேர் வந்து விபிஇன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேட்ரி பாருங்கள் விசிசி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் இடையில கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பேட்ரி. ரைட். அடுத்து இந்த பேஸ்க்கும் எமிட்டருக்கும் இடையில உள்ள வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல விபிஇ அப்படிங்கிறது பேஸ் எமிட்டர் வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு வோல்ட் மீட்டர். அதே மாதிரி கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் இடையில உள்ள வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்காக விசிஇ அப்படிங்கிற ஒரு வோல்ட் மீட்டர் வந்து இங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேஸ் கரண்ட்டு, அடிவாய் மின்னோட்டம்னு சொல்கிறது, அதை மெஷர் பண்ணுறதுக்காக நமக்கு ஐபிங்கிற ஒரு மைக்ரோ அம்மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் மைக்ரோ அம்மீட்டர் இருக்கும், இந்த பக்கம் வந்து மில்லி அம்மீட்டர் இருக்கும். சரியா? இது வந்து இன்புட்டுன்னு சொல்லுவோம், இது வந்து அவுட்புட் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஐபி வந்து இன்புட் கரண்ட்டு, ஐசி வந்து அவுட்புட் கரண்ட்னு சொல்லுவோம். டிரான்சிஸ்டரில் இன்புட் கரண்ட் வந்து மைக்ரோ ஆம்பியரில் இருந்ததுன்னா அவுட்புட் கரண்ட் வந்து மில்லி ஆம்பியரில் இருக்கும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா? மைக்ரோ ஆம்பியர் அப்படிங்கிறது, மைக்ரோனா 10⁻⁻⁶, மில்லினா 10⁻⁻3. இப்போ இந்த மைக்ரோவை போல் இதை போல் இது எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டை போல் இங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டு, இது காட்டக்கூடிய கரண்ட்டை போல் இது காட்டக்கூடிய கரண்ட் வந்து எவ்வளோ அதிகம் அப்படின்னா 1000 மடங்கு அதிகம். சரியா? அதாவது இது வந்து ஒரு மைக்ரோ ஆம்பியர்னு காட்டுது அப்படின்னா இது வந்து ஒரு மில்லி ஆம்பியர்னு காட்டுதுன்னா ரெண்டும் ஒன்று கிடையாது. இது ஒரு மைக்ரோ ஆம்பியரும் ஒரு மில்லி ஆம்பியரும் ஒன்று கிடையாது. ஒரு மைக்ரோ ஆம்பியர் போல் ஒரு மில்லி ஆம்பியர் 1000 மடங்கு பெருசு, அதிகம். சரியா? இது தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து மைக்ரோ ஆம்பியர் கனெக்ட் பண்ணுறோம், இங்கே மில்லி ஆம்பியர். ஸோ இது வந்து ஐசி, கலெக்டர் கரண்ட்டை மெஷர் பண்ணுறது வந்து ஐசி அப்படின்னு கனெக்ட் பண்ணுறோம். இவ்வளோ தான் வந்து சர்க்யூட் டயக்ராம். சரியா? இதை வந்து நம்மலாம் கனெக்ட் பண்ண போகிறதில்ல, இது வந்து நம்ம ரெடிமேட் கிட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதில் எல்லாமே கனெக்டடாக இருக்கும், அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் என்னது நமக்கு, ஒன்று வந்து உள்ளீடு பண்புகள் இல்லையா, உள்ளீடு பண்பு வரைகூடல், இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதை வந்து ஸ்டடி பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. இப்போ அதிலிருந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ். டிரான்சிஸ்டருடைய உள்ளீடு வெளியீடு பரிமாற்று பண்புகளை ஆராய்வதற்கான இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கிட்டு வந்து இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதனுடைய மெயின் பவர் லைன் வந்து இதுதான். இந்த லைனை வந்து நம்ம ஒரு ப்ளக் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம், இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து மெயின் சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது, இதுதான் வந்து மெயின் சுவிட்ச். இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. எல்லா டிஸ்பிளேவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதில் நமக்கு தேவையான சர்க்யூட் வந்து அவங்களே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இது இந்த போர்டில் உள்ளே வந்து எப்படி சர்க்யூட் வந்து போட்டிருக்காங்க, கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான டயக்ராம் தான் இது. இப்போ நம்ம இதை வந்து புக்லேயே பார்த்தோம், சர்க்யூட் டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, அதே டயக்ராம் தான் இங்கே வரைஞ்சிருக்காங்க. டிரான்சிஸ்டர் இருக்குது, இங்கே வந்து விஇபி, இங்கே விசி, இது ரெண்டும் பவர் சப்ளை. இந்த பேஸ் எமிட்டர் வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கான வோல்ட் மீட்டர் இது, கலெக்டர் எமிட்டர் மெஷர் பண்ணுறதுக்கான வோல்ட் மீட்டர் இது வந்து என்னது, மைக்ரோ மீட்டர், மில்லி மீட்டர். இது வந்து பேஸ் கரண்ட்டை மெஷர் பண்ணுறது, இது கலெக்டர் கரண்ட்டை மெஷர் பண்ணுறது. இது சர்க்யூட். சரியா? ஒரிஜினல் இந்த வோல்ட் மீட்ரு, இந்த மைக்ரோ மீட்டர், மில்லி மீட்டர் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா அதுதான் இங்கே, அதோட டிஸ்பிளே இங்கே இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த பேட்ரி எங்கே சார் இருக்குது அப்படின்னா இந்த பேட்ரி உள்ளே இருக்குது, இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இந்த பேட்ரியும் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு உள்ளே இருக்குது. டிரான்சிஸ்டர் எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து படம் தான், ஒரிஜினலாக நம்ம காமிச்சோம்ல டிரான்சிஸ்டர், அந்த டிரான்சிஸ்டர் இந்த போர்டுக்குள்ளே இருக்குது, ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் உள்ளே இருக்குது. ரைட். இப்போ இதுதான் நமக்கு வந்து என்னென்னா, இது பாருங்கள் விபி போட்டிருக்கோம் பாருங்கள், விபி இதுதான் பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில உள்ள வோல்டேஜை காமிக்கிற வோல்ட் மீட்டர், இதுதான் விபிஇ. அதே மாதிரி பேஸ் கரண்ட், இந்த மைக்ரோமீட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பாருங்கள் ஐபின்னு போட்டிருக்கு, இதுதான் வந்து பேஸ் கரண்ட்டை காமிக்கக்கூடிய மைக்ரோமீட்டர். அதே மாதிரி கலெக்டர் கரண்ட், மில்லி மீட்டர் சொன்னோம் இல்லையா, கலெக்டர் கரண்ட்டை காமிக்கிறது, அது வந்து இது ஐசி அப்படிங்கிறது கலெக்டர் கரண்ட்டை காமிக்கிறது.
அடுத்தது வந்து இந்த வோல்ட்மீட்டர், அதாவது கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் இடையில் உள்ள வோல்டேஜ் காமிக்கிறது வந்து இந்த இது VCEன்னு போட்டிருக்கும். இது வந்து VCE அப்படிங்கிறது இதுதான் அந்த கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜை காமிக்கிறது. ஸோ இதுதான் நமக்கு. இப்போ நமக்கு எக்ஸ்போனண்ட் வந்து சிம்பிள் ரீடிங் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸுங்கிறது இந்த பக்கம், இந்த பகுதி வந்து இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸு, இந்த பக்கம் வந்து அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான டேபிளர் காலம் பாருங்கள். நமக்கு என்ன இருக்குது டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா உள்ளீடு பண்பு வரைகோடுகள், இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதுதான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போ இதில் உள்ளீடு பண்பு வரைகோடுகள்னால் என்ன அப்படின்னா உள்ளீடு வோல்டேஜுக்கும் உள்ளீடு கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறதான் ஸ்டடி பண்ண போகிறோம். VBங்கிறது இன்புட் வோல்டேஜ், பேஸ் எமிட்டர் வோல்டேஜ். IBங்கிறது பேஸ் கரண்ட், இன்புட் கரண்ட். சரியா? இது யூனிட், ப்ராக்கெட்டில் யூனிட் வோல்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். இங்கே யூனிட் வந்து IBக்கு யூனிட் வந்து மைக்ரோ ஆம்பியர். சரி, இதுதான் நம்ம வந்து இப்போ ஸ்டடி பண்ண போகிறோம். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் இன்புட் வோல்டேஜுக்கும் இன்புட் கரண்ட்டுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன் என்னங்கிறதான் ஸ்டடி பண்ண போகிறோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த VCE வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். VCE அப்படிங்கிறது கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ், அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். எவ்வளோ நான் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னா 2 வோல்டேஜ் வச்சுக்கிறேன். இது வந்து அடுத்து வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் இது செகண்ட் ட்ரையல் அப்படி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ட்ரையலில் வந்து என்னது VCE வந்து 2 வோல்டேஜ் வைக்கணும், மற்றதெல்லாம் 0ல் கொண்டு வாங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே இதுதான் வந்து இந்த வோல்டேஜ் ரேஞ்சை வந்து வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரெகுலேட்டர் வந்து இதுதான். அதே மாதிரி இதுவும் ஓகே. இப்போ இதில் எல்லாத்தையும் 0க்கு வச்சுட்டேன். இது டிஜிட்டலுங்கிறதுனால முன்ன பின்ன வந்து 0, 1 அப்படி மாறிக்கிட்டு இருக்கும். அதனால உள்ள இது எல்லாமே வந்து இப்போ வந்து 0.05னால அது 0ன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த VCE பாருங்கள், இதுதான் வந்து VCE. இந்த VCEயை வந்து நான் என்ன பண்ணணும், நம்ம வந்து 2 வோல்டேஜ் வைக்கணும் இல்லையா? VCE 2 வோல்டேஜ் வைக்கணும். அந்த 2 வோல்டேஜ் இப்போ நான் வந்து செட் பண்ணுறேன். எதை யூஸ் பண்ணி, இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, அங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெகுலேட்டர், இதை வச்சு 2 வோல்டேஜ் வேணும். ஸோ 2 வோல்டேஜ் கொண்டு வரேன். 2.03 வந்திருக்கு. இப்போ 2 வோல்டேஜ் 2.01, 2.0 இதுக்கு இடையில ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. அது பரவாயில்ல. இப்போ வந்து 2 வோல்டேஜ் வந்து ஃபிக்ஸட். இந்த டேபிள் காலம் படி நமக்கு வந்து 2 வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு என்னது, இப்போ பாருங்கள் டேபிள் வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்கள். VB எல்லாம் வந்து எப்படி வச்சுருக்கோம் ரீடிங்ஸு 0.1, 0.2, 0.3, 0.4, 0.6, 0.7 அப் டு 1 வரலையும். இதுக்கு கரஸ்பாண்டிங் IB என்னன்னு இப்போ நம்ம பார்க்கணும். இதுதான் நம்ம ரீடிங் எடுக்க போகிறது. சரியா? ஃபஸ்ட்டு ட்ரையலில் VCE 2 வோல்டேஜ் வைக்கணும், வச்சாச்சு. 2 வோல்டேஜ் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், VBE பாருங்கள், VBE வந்து 0.1 வைக்கணும். VBE 0.1 வச்சுட்டு அப்போது IB என்ன வேல்யூ அப்படிங்கிறத எழுதணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து VBE இங்கே இருக்குது இல்லையா, அந்த VBயை 0.1 வோல்டேஜ் வைக்கணும். இப்போ எவ்வளோ 0.01 காமிக்குது இல்லையா, இதை வந்து நான் 0.1 வோல்டேஜ் வைக்கிறேன். எப்படி, இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணணும், இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ 0.1 கொண்டு வரேன். இப்போ பாருங்கள் 0.1 இருக்கா, 0.101 இருந்தாலும் பரவாயில்ல, 0.1. ஸோ இது 0.1 வச்சாச்சு. IB என்ன கரண்ட் காமிக்குதுன்னு பார்க்கணும். இதுதான் IB, பக்கத்தில் VBக்கு பக்கத்தில் இருக்கிறது IB. இது வந்து VCE, இது வந்து IC. ஓகே ரைட். இப்போ IB என்ன காமிக்குது, VB 0.1னா IB வந்து 0 தான் காமிக்குது. அப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம், என்ன எழுதிக்கலாம், இந்த டேபிள் காலத்தில் என்ன எழுதிக்கலாம், 0.1னா IB வந்து எவ்வளவு 0, அப்போ இது 0 தான் எழுதியாச்சு. அதேமாதிரி அடுத்து 0.2 வைக்கணும். இங்கே வைப்போம், 0.2 இங்கே வைக்கிறேன். இப்போ 0.212 இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே பாருங்கள், 0.201க்கும் 0.202 இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு. பரவாயில்ல, இது வந்து 0.2ன்னு எடுத்துக்கலாம். 0.2னாலும் நமக்கு வந்து IB என்ன கிடைக்குது, 0.0 தான். அப்போ 0 தான். 0.2க்கும் 0 தான். ஸோ இங்கே 0.2க்கு வேல்யூ வந்து என்னது 0 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 0.3 வைக்கணும். 0.3 வைக்கிறேன். ஸோ 0.306 அது மாதிரி இருக்குது, பரவாயில்ல, 0.3ன்னு எடுத்துக்கலாம். அதை 0.3னாலும் IB வந்து VB 0.3னாலும் IB எவ்வளோ தான் கிடைக்குது, 0 தான் கிடைக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம 0.3க்கு நேராக 0ன்னு போட்டுக்கலாம். ஓகே. அடுத்து 0.4 வைக்கிறேன். பாருங்கள் 0.4, 0.406 இருக்குது, பரவாயில்ல, இது 0.4ன்னு எடுத்துக்கலாம்.
அப்போ 0.4ங்கிறப்ப ஐபி எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், 0.1 வந்திருக்கு பாருங்கள் இல்லையா. ஐபி வந்து 0.1 அப்படின்னு வந்திருக்கு. 0.1 ஒரு 0.0, இதை வந்து 0.0ன்னு எடுத்துக்கலாம், 0.1 எடுத்துக்கலாம். நான் 0.0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 0.4க்கும் என்னது 0 தான், 0.4க்கு 0 தான். அடுத்து 0.5 வைக்கணும். ஸோ இங்கே வந்து 0.5 வைக்கிறேன். 0.5 ஸோ 0.502 ஃப்ளக்சுவேட் ஆகுது, பரவாயில்ல. இது 0.5ன்னு எடுத்துக்கலாம். 0.5னா ஐபி கரண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், இப்போ 3.4 வந்துருக்கு. 3.4, 3.3, 3.3, 3.3க்கும் 3.4க்கும் ஃப்ளக்சுவேட் ஆகுது. 3.3 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 3.5 கூட வருது, நான் 3.3 எடுத்துக்கிறேன். அப்போ விபிஇ 0.5னா ஐபி வந்து 3.3 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து 0.5க்கு 3.3. அடுத்து 0.6 வைக்கிறேன். 0.6 பாருங்கள், 0.6 கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா 0.6 005 தான் அதிகம், அதனால் ஒன்றும் இல்லை. 0.6 0.6க்கு என்ன வேல்யூ காமிக்குது பாருங்கள், ஐபி என்ன வேல்யூ காமிக்குது, 48.34 அப்படி வருது. நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 48 காமிக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து பாருங்கள் 1.93 இருக்குது. இது வந்து 2லேயே நான் வந்து 2 வோல்டேஜ் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணோம், அதனால் அதை 2 கொண்டு வந்துக்கிறேன். 2 வோல்டேஜ் இங்கே விசிஇ 2 வோல்டேஜ் பாருங்கள். விபிஇ 0.6, ஐபி எவ்வளோ கிடைக்குது 48.4ல் இருக்குது, 4 or 5, 48.5 வச்சுக்கிறேன். அப்போ 0.6னா பாருங்கள், விபிஇ 0.6னா ஐபி எவ்வளோ அப்படின்னா 48.5. ஓகே, 48.5 எடுத்தாச்சு. இப்போ 0.7 வைக்கிறேன். விபிஇ 0.7, விபிஇ 0.7 வைக்கிறேன். விபிஇ 0.7 பாருங்கள், 0.702 இருக்குது. இது 0.7 எடுத்துக்கலாம். இங்கே வந்து என்னது 2லேயே இருக்குது, 1.992 ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது, பரவாயில்ல 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 0.7னா இங்கே பாருங்கள் ஐபி என்ன வருது நமக்கு வேல்யூ 130.5 எடுத்துக்கலாம். 130 பாயிண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகுது, நான் 130.5 எடுத்துக்கிறேன் இல்லையா. அப்போ 0.7னா நமக்கு 130.5ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து 0.8 வைக்கிறேன். விபி 0.8 வைக்கிறேன். .8 இங்கே நம்ம டிஸ்பிளே எதுவும் காமிக்கலை, அதனால் நம்ம ரேஞ்ச் தாண்டிடுச்சு. அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 0.7ஓட நான் ரீடிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த ரீடிங்ஸே நம்மளுக்கு போதும். அதனால் 0.7ஓட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து என்னென்னா, நம்ம வந்து அடுத்த ட்ரையல் இதே இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் 2 வோல்டேஜ் வச்சோம்ல, அடுத்து வந்து 4 வோல்டேஜ் வைக்கிறோம். 4 வோல்டேஜ் வைக்கிறோம். எது விசிஇ 4 வோல்டேஜ் செட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணுறோம். மறுபடியும் இதே ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 4 வோல்டேஜ், இதெல்லாம் நான் 0 கொண்டு வந்துடுறேன். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக 0 கொண்டு வந்துடுறேன். விசிஇ இல்லையா, அந்த விசிஇ வந்து என்னது 4 வோல்டேஜ் வைக்கிறேன். இப்போ நான் இதை பாருங்கள், இதை வந்து 4 வோல்டேஜ் கொண்டு வரேன். ஃபோர் வோல்டேஜ் 4.01 or 0.2 அது பரவாயில்ல, அது 4 எடுத்துக்கலாம். ஒன்றும் அதனால் ஒன்றும் ரிசல்ட் பெரிய அளவில் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. 4 வோல்டேஜ் ஓகே. இப்போ 4 வோல்டேஜ் வச்சாச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம 0.1 பிபி 0.1னா ஐபி எவ்வளோ இப்படியே பண்ணணும் இல்லையா. இது இங்கே என்ன பண்ணணுமோ அதை ரிப்பீட் இல்லை, விசியோட வேல்யூ சேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம். இதுக்கு விபிக்கு கரஸ்பாண்டிங் ஐபி வேல்யூ நோட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம கிராஃப் தான் போடணும். கிராஃப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கான ரீடிங் வந்து எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மொத்தமாக 3 கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கான கிராஃப் வந்து போடலாம். இப்போ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் முடிஞ்சது, உள்ளீடு பண்பு வரையீடுகள் ரீடிங்ஸ் முடிஞ்சது. அடுத்து வந்து வெளியீடு பண்பு வரையீடுகளுக்கான ரீடிங்ஸ் வந்து எடுக்கலாம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கான ரீடிங்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போது பாருங்கள், வெளியீடு பண்பு வரைகோடுகள் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கு அதை ஸ்டடி பண்ண போகிறோம். வெளியீடு பண்புகள் அப்படின்னா விசிஇக்கும் ஐசிக்கும். உள்ளீடு பண்புல நம்ம என்ன பார்த்தோம், இந்த இடத்துல விபிஇ ஐபி பார்த்தோம் இல்லையா. அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ங்கிறப்ப வெளியீடு பண்புகள் விசிஇ ஐசி. இப்போ விசிஇக்கும் ஐசிக்கும் உள்ள ரிலேஷன் ஸ்டடி பண்ணுறப்ப மேலே எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும், ஐபியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும்.
ஐபியை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ ஐபி இங்கே பாருங்கள் 40 மைக்ரோ ஆம்பியர் வச்சுக்கிட்டு விசி வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கரஸ்பாண்டிங் ஐசி வேல்யூ என்ன அப்படிங்கிறத நோட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன வைக்கணும், ஐபி 40 மைக்ரோ ஆம்பியர் வைக்கணும். ஓகே, அதுதான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் மறுபடியும் எல்லாமே 0 கொண்டு வந்துட்டேன். நான் எல்லா வேல்யூஸும் ஜீரோ கொண்டு வந்தாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஐபி 40 மைக்ரோ ஆம்பியர் வைக்கணும்னு சொன்னோம். அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதை 40 மைக்ரோ ஆம்பியர் கொண்டு வரதுக்கு இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து 40 மைக்ரோ ஆம்பியர் கொண்டு வரேன். இங்கே பாருங்க, இந்த வேல்யூ 41 இருக்குது, நான் 40 கொண்டு வரேன். ஸோ இப்போ 40 பாயிண்ட் சம்திங் இருக்குது. 40.123 இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டாக எக்ஸாக்டாக 40ல் வைக்கிறது கஷ்டம், அது சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும் டிஜிட்டலில். இது இப்படியே இருக்கலாம். 40.2 40.3 இருக்குது, பரவாயில்ல. 40. ஸோ ஐபி 40 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மற்றதெல்லாம் 0வில் இருக்கும். இங்கே ஐபி வேரி ஆகுதுன்னா விபியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாமல் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. அதனால் இதை நீங்கள் வேல்யூ 0லேருந்து ரைஸ் பண்ணி கொண்டு வரப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை நம்ம பார்க்க தேவையில்ல. இது நமக்கு வேண்டிய வேல்யூ வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கணும். இன்புட் கரண்ட் வந்து 40 மைக்ரோ ஆம்பியர் இருக்கா? ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், விசிஇக்கும் ஐசிக்கும் உள்ள இதுதான் ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து விசிஇ, இது வந்து ஐசி. இப்போ விசிஇ வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்க, 0.2 ஃபிக்ஸ் பண்ணுறேன். விசிஇ 0.2 வோல்டேஜ் வச்சா ஐசி என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ விசிஇ இந்த இது 0.2 வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். .3 வந்துருச்சு, 0.2 ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இப்போ 0.2 இருக்குது. 0.2 வோல்டேஜுக்கு ஐசி கரண்ட் என்னன்னு பாருங்கள். ஸோ இது பாருங்கள், இப்போ இது பாருங்கள் ஐபி வந்து நமக்கு வந்து அவங்க 40 வைக்கணும்னு சொன்னோம், குறைஞ்சிருக்கு பாருங்கள். இதை மறுபடியும் 40 கொண்டு வந்து வச்சுருவோம். 40லேயே இருக்கட்டும். இது 40. இப்போ 40 மைக்ரோ ஆம்பியர்னா இதை வந்து எவ்வளோ வைக்கிறேன், 0.2 வைக்கிறேன். பாருங்கள், இது வந்து 0.2 இருக்கணும். ஸோ 0.2 கொண்டு வரேன். .25 வந்துருச்சு, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 0.21. ஸோ 0.21நாலும் பரவாயில்ல, 0.20 எடுத்துக்கலாம். 0.2. இது வந்து 39 இது 40 எடுத்துக்கலாம். 39.67 இருக்குது, 40 எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு விசிஇ 0.2னா ஐசி எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், 4.34 வரலையும் கிடச்சிருக்கு. ஸோ 0.2 அப்படின்னா நமக்கு வந்து 4.33 கிடச்சிருக்கு. நான் வந்து 4.3 எடுத்துக்கிறேன். இப்போ 4.2க்கு இங்கே வந்து நமக்கு 4.3. அடுத்து வந்து என்ன வைக்கணும், 0.4 வைக்கிறேன். ஸோ இங்கே 0.4, இது வந்து 40லே தான் இருக்கணும். இது 40 வச்சுக்குவோம். ஐபி 40 வச்சுக்குவோம். இது 40லே வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும். இப்போ இதை வந்து 0.4க்கு வைக்கிறேன். அதாவது விசி 0.4 கொண்டு வரேன். ஸோ 0.43 இருக்குது, பரவாயில்ல. 0.4ன்னு எடுத்துக்கலாம். இது 39 பாயிண்ட் சம்திங் இருக்குது, 40 எடுத்துக்கலாம். அப்போ 0.4 விசி 0.4னா ஐசி எவ்வளோ வேல்யூன்னு பார்க்குறோம். எவ்வளோ இருக்குது பாருங்கள், 4.65 வரலையும் வருது. ஸோ இது ஹையஸ்ட் வேல்யூ 4.65 வருது. ஸோ நம்ம 4.65 எடுத்துக்கிறோம். 0.4க்கு இப்போ 4.65. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 0.6 வைக்கிறோம். விசி 0.6. .6261 இருக்குது, இது 0.6ன்னு எடுத்துக்கலாம். இது பாருங்கள் 43க்கு வந்திருக்கு. இதை நான் எக்ஸாக்டாக 40 கொண்டு வரேன். இது 40.
ஐபி 40 41 வந்திருக்கு, பரவாயில்ல. இப்போ விசிஇ 0.6னா ஐசி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், 0.76 ஹையஸ்ட் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம 0.6 விசிஇ 0.6னா ஐசி வந்து 4.76 4.76. இப்போ எகைன் நம்ம 4.96 எடுத்துக்கிறேன். ஓகேயா? பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரண்ட் வந்து 4.0 வந்து 4.6 4.7 4.8 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4.9 வரலையும் பெரிய சேஞ்ச் இருக்காது. கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு நமக்கு. ரைட். அடுத்து இதே மாதிரி என்ன பண்ணோம்னா ஐபி வேல்யூ வந்து 60 மைக்ரோ ஆம்பியர் வைக்கிறோம். 60 மைக்ரோ ஆம்பியர் வச்சுட்டு சேம் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரிப்பீட் பண்ணுறோம். மறுபடியும் இதே இது வந்து பண்ணுறோம். விசிஇக்கு கரஸ்பாண்டிங் ஐசி வேல்யூ நம்ம நோட் பண்ணோம். அது வந்து நான் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் 0 கொண்டு வந்துடுறேன். மறுபடி எல்லாத்தையும் everything becomes 0. இப்போது நம்ம என்ன பண்ணணும், ஐபி 60 மைக்ரோ ஆம்பியர் வைக்கணும். ஸோ இந்த ஐபி 60 மைக்ரோ ஆம்பியர் வைக்கிறேன். பாருங்கள், சிக்ஸ்டி பாயிண்ட் இருக்குது. ஸோ 58க்கு 57, 63 பாயிண்டில் இருக்குது. 60 வைக்கணும் நம்ம. பாருங்கள் 60.2 இருக்கு இல்லையா, 60 எடுத்துக்கலாம். 64 63 ஃப்ளக்சுவேட் ஆகுது. ரைட். இப்போ வந்து ஐபி வந்து 59.6 சம்திங் வருது. இது வந்து 16 எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன ஒன்று விசியை முன்னாடி பண்ண மாதிரி விசிஇ 0.2 0.4 0.6 இப்படி வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி அது கரஸ்பாண்டிங் ஐசி நோட் பண்ணோம். இதை நான் நோட் பண்ணிட்டு ரீடிங் மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் செட் பண்ணிவிட்டு அது ரீடிங் எடுக்குன்னா உங்களுக்கு டைம் அதிகமாகும். அதனால் இந்த செட் ரீடிங்கை வந்து எடுத்துகிட்டு ஃபைனலாக நான் வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ எடுத்த ரீடிங்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதாவது ஐபி 60 மைக்ரோ ஆம்பியர் வச்சு விசிக்கு கரஸ்பாண்டிங் ஐசி வேல்யூஸ் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு கிடைச்ச ரீடிங்ஸ் வந்து இதுதான். பார்த்துங்க, இங்கே பாருங்கள், ஐபி வந்து 40 மைக்ரோ ஆம்பியர் இருந்தப்போ நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, ஐசி வேல்யூஸ்லாம் 4 பாயிண்ட்ஸில் கிடச்சிருக்கு. ஐபி 60 மைக்ரோ ஆம்பியர் வைக்கிறப்ப நமக்கு ஐசி வேல்யூஸ்லாம் பாருங்கள் 7 பாயிண்டில் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இன்புட் கரண்ட் வந்து ஐபிங்கிறது இன்புட் கரண்ட் வந்து 40 to 60 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதிகப்படுத்தினோம்னா கண்டிப்பாக அவுட்புட் கரண்ட் ஐசி வேல்யூவும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து தெரியுது. ஓகே, ரைட். இப்போ இந்த செட் ரீடிங்ஸ்க்கும் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம், அது லாஸ்ட்டாக பிளான் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் போயிடலாம். தேர்டு என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ், பரிமாற்று பண்பு வரைகோடுகள். அதை வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பரிமாற்று பண்பு வரைகோடுகள், ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதுக்கு எப்படி ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா ஐபிக்கும் ஐசிக்கும். ஐபினா நம்மளுக்கு தெரியும் இன்புட் கரண்ட்டு, உள்ளீடு மின்னோட்டம். ஐசி அப்படிங்கிறது அவுட்புட் கரண்ட், வெளியீடு மின்னோட்டம். இது ரெண்டுக்கும் ஐபியை சேஞ்ச் பண்ணி அது கரஸ்பாண்டிங் ஐசி வேல்யூ என்ன, உள்ளீடு வந்து நம்ம குறிப்பிட்ட உள்ளீடு மதிப்புக்கு வெளியீடு என்ன கிடைக்குது, உள்ளீடு மின்னோட்டத்துக்கு வெளியீடு மின்னோட்டம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண போகிறோம். இதனால தான் இது பேர் பரிமாற்று பண்பு வரைகோடுகள் அப்படின்னு சொல்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இந்த கேஸில் நமக்கு வந்து விசியை ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். விசி 5 வோல்டேஜ் வச்சுக்கிறோம். ஓகே, எது விசிஇ நமக்கு இதான் வந்து விசின்னு சொன்னோம் இல்லையா, இதை வந்து 5 வோல்டேஜ் செட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது 5 வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. விசி 5 வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும், இப்போ ஐபி 10 மைக்ரோ ஆம்பியர் வச்சு கரஸ்பாண்டிங் ஐசி வேல்யூ என்னன்ட்டு பார்த்து நம்ம நோட் பண்ணணும் இல்லையா. இப்போ ஐபி இதானே ஐபி, இது ஐபி 10 மைக்ரோ ஆம்பியர் வைக்கணும். வைக்கிறேன்.
சரி பாருங்கள், இது வந்து 5 வோல்டேஜ் வைக்கணும்னு சொன்னோம். 0.4 தான் இருக்குது. 5 வோல்டேஜுக்கு இதை கொண்டு வரணும். விசியை வந்து 5 வோல்டேஜ் கொண்டு வரணும். ஸோ இதை 5 வோல்டேஜ் கொண்டு வரேன். ஃபைவ் வோல்டேஜில் இருக்குது. ஸோ 5 வோல்டேஜ் இது வந்து எவ்வளோ வைக்கணும்? ஐபி 10 ஆம்பியர் 10 மைக்ரோ ஆம்பியர் வைக்கணும்னு சொன்னேன். 11 பாயிண்ட் இருக்குது, அதனால் கொஞ்சம் குறைக்கிறேன், 10 கொண்டு வரேன். பாருங்கள் 10.3 இருக்குது, பரவாயில்ல. 10 எடுத்துக்கலாம். இது வந்து 5ல் இருக்குது. ஸோ பிசி 5 வோல்டேஜ், அது ஃபிக்ஸடாக இருக்கணும். இந்த பார்ட் முடிகிற வரலையும் ஐபி 10 வச்சா ஐசி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஐசி என்ன கிடைக்குது பாருங்கள், 1.15ன்னு கிடைக்குது. ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். ஹையஸ்ட் வேல்யூ என்ன காமிக்குதுன்னு பாருங்கள். ஒன் 1.5 தான் ஹையஸ்ட் வேல்யூ காமிக்குது. ஸோ இங்கே ஐபி 10ன்னா இது வந்து ஐசி வந்து 1. என்ன கிடைச்சது? 1.15. ஸோ 1.15 இல்லையாச்சு. அடுத்து என்னது? 20 மைக்ரோ ஆம்பியர் வைக்கணும். ஐபி வந்து 20 மைக்ரோ ஆம்பியர் வைக்கணும். இங்கே வைக்கிறேன், ஐபி 20 மைக்ரோ ஆம்பியர் வைக்கிறேன். ஐபி 19 பாயிண்ட் சம்திங் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது, பரவாயில்ல. இது 20 எடுத்துக்கலாம். இது வந்து 5 வோல்டேஜ் 4.99 இருக்குது, 5 வோல்டேஜ்னு எடுத்துக்கலாம். அப்போ என்னது பாருங்கள், இது 20 மைக்ரோ ஆம்பியர்னா ஐசி என்ன கிடைக்குது? 2. ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம், 2.30. இப்போ இங்கே வந்து 20 மைக்ரோ ஆம்பியர் ஐபினா ஐசி வந்து 2.30. ஓகே, அப்படியே டபுள் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இது டபுள் ஆகிறப்ப இதுவும் டபுள் ஆகிறது தெரியுது. ரைட். அடுத்து ஐபி எவ்வளோ வைக்கிறோம்? 30 மைக்ரோ ஆம்பியர் வைக்கிறோம். இங்கே பாருங்கள், ஐபி 30 மைக்ரோ ஆம்பியர் வைக்கிறேன். $29 வருது, 30 எடுத்துக்கலாம். இது 5ல் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அப்போ இது 30னா ஐசி எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 3. ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். 3.48 வரலையும் வருது. 3.50, 3.52. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ நான் வந்து 3.54 கூட காமிக்குது. ஸோ நான் 3.54 எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 30க்கு 3.54. அடுத்து வந்து நம்ம என்ன வைக்கணும்? 40 மைக்ரோ ஆம்பியர் வைக்கணும் ஐபி. ஸோ அந்த ஐபி வந்து 40 மைக்ரோ ஆம்பியர் கொண்டு வரேன். பாருங்கள் 40 பாயிண்ட் சம்திங் இருக்குது, 40 எடுத்துக்கலாம். 41 வந்துருக்கு. 40 பாயிண்ட்டுக்கும் 41க்கும் இடையில ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ 40 எடுத்துக்கலாம். இது 5 வோல்டேஜில் தான் இருக்குது. இப்போ எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், ஐபி 40னா 41 இருக்குது. நான் 40 கொண்டு வரேன். $39 something 14 எடுத்துக்கலாம். இது வந்து ஹையஸ்ட் வேல்யூ எவ்வளோ வருது பாருங்கள், 4.7. 4.74 வரலையும் 4.75. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ 4.75. இங்கே நான் வந்து 4.75 எடுத்துக்கிறேன். அடுத்து 50. இது 50 மைக்ரோ ஆம்பியர் வைக்கிறேன் ஐபி.
ஸோ 50 பாயிண்ட் சம்திங் இருக்குது. ஸோ 15 எடுத்துக்கலாம். இது 5 வோல்டேஜில் தான் இருக்குது. அப்போ IB 15னா IC எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 6 பாயிண்ட். ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். 6.19 வரலையும் போகுது, 6.20 வரலையும் போகுது. இது 52 ஆயிடுச்சு. மறுபடியும் நான் 50 கொண்டு வந்துடுறேன். 50 49 பாயிண்ட் சம்திங். $49 இருக்குது. 15 எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் வேல்யூ என்ன வருது, IB 49 பாயிண்ட். IB 15னா IC வந்து 6 பாயிண்ட் சம்திங், 6.10 வரலையும் போகுது. நான் அதே வேல்யூ எடுத்துக்கிறேன். இங்கே வந்து 6.10 இவ்வளோதான். இதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்கிறது, பரிமாற்று பண்பு வரைகோடுகள். VCயை ஃபிக்ஸடாக வச்சுட்டு IBக்கு கரஸ்பாண்டிங் IC வேல்யூ நோட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஃப் ப்ளாட் பண்ணுறது தான். ஓகே, கிராஃப் எப்படி ப்ளாட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த உள்ளீடு பண்பு வரைகோடுகள், இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கான கிராஃப் வரைவோம். இங்கே பாருங்கள், நமக்கு ரீடிங்ஸ் வந்து எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்கேல் எடுக்கணும். இப்போ வந்து உள்ளீடு பண்பு வரைகோடில் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் நமக்கு என்னது, எக்ஸ் ஆக்சிஸில் VB எடுத்துக்கணும், ஒய் ஆக்சிஸில் IB எடுத்துக்கணும். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கிராஃபில் பாருங்கள், இது வந்து உள்ளீடு பண்பு வரைகோடுகள், இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கு வந்து நான் எப்படி ஸ்கேல் எடுத்துக்கிறேன் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் VB எடுத்துருக்கிறேன், ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்கேன், IB எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஸ்கேல் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாருங்கள் ரீடிங்ஸ் எப்படி கிடச்சிது. VB வந்து என்னது 0.1 0.2 0.3 அப் டு 1 வரலையும் எடுத்திருக்கேன்னா. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நான் எப்படி வேல்யூ எடுத்துருக்கேன் பாருங்கள், 0லேருந்து 0.1 0.2 0.3 0.4 இப்படி எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்து நமக்கு IB வேல்யூ எப்படி கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். IB பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பித்து 130 வரலையும் கிடச்சிருக்கு, ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ நான் ஒய் ஆக்சிஸ் நமக்கு இருக்கிற கிராஃப் ஷீட்டில் இருக்கிற ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீடிங் ஸ்கேல் சூஸ் பண்ணிக்கணும். அப்போ நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 0ல் ஸ்டார்ட் பண்ணி 10 20 30 40 50 இப்படி 10 அதிகரிக்கிற மாதிரி வந்து ஒரு 170 கூட எடுக்கணும்னா இருக்குது, எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ஹையஸ்ட் வேல்யூ வந்து என்னது 130ங்கிறதுனால நான் ஒரு 170யோட நிறுத்தியிருக்கேன். ஸோ இப்படி ஸ்கேல் எடுத்துக்கலாம். அப்போ இந்த கிராஃப்க்கு எனக்கு கிடைச்ச ரீடிங்க்கு நான் எப்படி ஸ்கேல் பிளான் எடுத்திருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸில் VB தான் எடுத்திருக்கோம். அதனால் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 0.1 வோல்டேஜ். VBங்கிறது வோல்டேஜ், அதனால் யூனிட் வந்து வோல்ட் போட்டுருவேன். ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்கோம், IB எடுத்திருக்கோம். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 10 மைக்ரோ ஆம்பியர். ஏன்னா IB பேஸ் கரண்ட் வந்து எனக்கு மைக்ரோ ஆம்பியரில் இருக்குது, அதனால் 10 மைக்ரோ ஆம்பியர். ஏன்னா இது வந்து 10 தானே இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் 10 மைக்ரோ ஆம்பியர். ஓகேயா, இந்த ஸ்கேல் தெரிஞ்சு இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணலாம். எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம வந்து என்னது ஃபஸ்ட் ரீடிங் பாரு, 0.1க்கு 0. அப்போ எப்படி வைக்கணும் கிராஃபில், 0.1க்கு எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ 0.1, ஒய் ஆக்சிஸ் வேல்யூ 0னா என்ன வரும், பாயிண்ட்டு இந்த இடத்துலேயே தான் வரும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். 0.1க்கு 0. அடுத்த ரீடிங் என்னது, 0.2க்கு 0. அப்போ 0.2 எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ 0.2, ஒய் ஆக்சிஸ் வேல்யூ 0 தான். அப்போ என்ன வரும், இதே இடத்துல தானே பாயிண்ட் வரும். ஸோ இந்த இடத்துலையே நான் பாயிண்ட் வைக்கிறேன், 0.2. அடுத்த பாயிண்ட், அடுத்து என்ன ரீடிங் இருக்குது, 0.30. அப்போ என்ன வரும், 0.3 இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸ் வேல்யூ 0, அப்போ இந்த இடத்துலையே வரும். ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சாச்சு. அடுத்த ரீடிங் என்ன இருக்குது நமக்கு, 0.4, அதுக்கு 0 தான். அப்போ என்ன வரும், 0.4க்கு 0. ஸோ இந்த இடத்துல அடுத்த வேல்யூ என்ன இருக்குது, 0.5 3.3. பாருங்கள், இதை கரெக்டாக சூஸ் பண்ணோம். 0.5 எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ, ஒய் ஆக்சிஸ் வேல்யூ வந்து 3.3. அப்போ 0.5 ஒய் ஆக்சிஸ் வேல்யூ 3.3னா அங்கே பாருங்கள், இது வந்து 10 இல்லையா, இது வந்து 10. 0.5 3.3னா இந்த 10க்குள்ளே பாருங்கள், 0 to 10க்குள்ளே இங்கே வந்து என்னது 10 லைன் இருக்குது. அப்போ ஒவ்வொரு லைனும் 1ன்னு அர்த்தம். நமக்கு 3.3 வேணும். அப்போ 3.3 எக்ஸாக்டாக எங்கே வரும், இங்கே வந்து நமக்கு எந்த இடத்துல வரும் அப்படின்னா 3.3 எக்ஸாக்டாக வைக்க முடியாது. நம்ம வந்து தேர்ட் லைன் வச்சுக்கலாம். இது வந்து 0னா 1 2 3வது லைன், இதுதான் 3வது லைன். ஸோ இந்த 3வது லைனுக்கும் 4வது லைனுக்கும் இடையில தான் 3.3 இருக்கும். நான் 3வது லைனை சூஸ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் இது கிடையாது. ஸோ இந்த தேர்ட் லைன், 0க்கு அடுத்து தேர்ட் லைனுக்கு நேராக இங்கே வரணும், இங்கே 0.5 கிட்ட வரணும் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன் கரெக்டாக. இங்கே பாருங்கள், இதிலேருந்து 1 2 3 இதுதான் எனக்கு பாயிண்ட்.
ஓகே 0.5 3.3 வச்சாச்சு. அதே மாதிரி என்ன பண்ணும் அடுத்து 0.6 48.5 எங்கே வரும் 0.6 இங்கே இருக்குது. இதுக்கு நேராக மேலே எங்கே போகணும் 48.5 போகணும். 48.5னா எங்கே வரும் 40க்கும் 50க்கும் இடையில் வரும். 48ங்கிறது எங்கே வரும் 8வது லைனில் வரும். 40லேருந்து 50க்கு இடையில் 8வது லைனில் வரும். அப்போ இதுதான் 48. இதுக்கு நேராக எங்கே வரணும் நமக்கு 0.6க்கு வரணும். இங்கே பாருங்கள் 0.6ம் 48.5ம் மீட் பண்ணுற பாயிண்ட் இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வைக்கிறேன், இந்த இடத்துல. ஓகே இதுதான். ஸோ இந்த பாயிண்ட் தான் 48.5ம் 0.6ம் மீட் பண்ணுற பாயிண்ட், இந்த பாயிண்ட். ஓகே வச்சாச்சு. அடுத்து என்ன இருக்குது நமக்கு பாருங்கள் 0.6 அப்புறம் 0.7 130.5. அப்போ 0.7 130 அது எடுத்துக்குமா. 0.7 எங்கே இருக்குது இங்கே இருக்குது. 0.7 பாருங்கள் இங்கே இருக்குது. 130 எங்கே இருக்குது இப்படியே வாங்க. 130 எங்கே இருக்குது இப்படியே வந்தால் 130 இந்த இடத்துல வருது தெரியுதா. இதுதான் 130. 130.5ம் 130 ஒன்று தான், பெரியது இல்லை. ஏன்னா 130.5ங்கிறது எங்கே வரும் இது 130னா இதுக்கு அடுத்து ஃபஸ்ட் லைன் வந்து 131 ஆயிரும் இல்லையா. அப்போ 130லேயே நம்ம எடுத்துக்கலாம். 130 இங்கே வந்து நமக்கு வந்து என்னது 0.7. அப்போ பாருங்கள் 0.7 எங்கே இருக்குது இந்த லைன். 0.7க்கு நேராக 130 போகணும். இதே லைனு இப்படியே வரேன். 130 மீட் பண்ணுற பாயிண்ட் தெரியுதா, இந்த இடம் வரும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்போ பாயிண்ட் வச்சிட்றேன். இப்படி வந்துடுது. இவ்வளோ தான் நமக்கு ரீடிங்ஸ் இல்லையா. 0.7க்கு 130.5. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணால் அங்கே பாருங்கள் நமக்கு வந்து 1 2 3 4 5 6 7 ரீடிங்ஸ். 3 2 5 5 2 7 ரீடிங்ஸ் இருக்குது. இந்த 7 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுறேன். ஓகே ஸோ ஜாயின் பண்ணால் அந்த மாதிரி எனக்கு கிடைக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு கர்வ் சரியா. அதாவது இந்த ஃபஸ்ட்டு செட் ரீடிங் இருக்குல்ல, இந்த ரீடிங் இருக்கு இல்லையா, அந்த விபிக்கும் ஐபிக்கும் உள்ளதுக்கான கிராஃப் வந்து இங்கே பிளாட் பண்ணிட்டோம். இது பண்ணியாச்சு. அப்போ இதுக்கு வந்து இந்த கிராஃப்க்கு என்ன விசி என்ன எடுத்தோம் 2 வோல்டேஜ் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல எழுதிடணும் கிராஃபில். இது வந்து இந்த இடத்துல விசிஇ 2 வோல்டேஜ் ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு தான் அந்த கிராஃப் வரைஞ்சிருக்கோங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அடுத்தது என்ன பாருங்கள், விசிஇ வந்து 4 வோல்டேஜ் வச்சுருக்கோம்ல, இந்த செட் ரீடிங்க்கு கிராஃப் பிளாட் பண்ணோம் சரியா. இப்போ இது நான் வந்து இப்போ எப்படி ஒரு கிராஃப் எப்படி வரையுதுன்னு நம்மளுக்கு தெரியுது இல்லையா. அதனால் அடுத்த லைன் எப்படி வரையுதுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இதை நான் திரும்ப ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் காமிக்க போகிறதில்ல, நான் பிளாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஏன்னா டைம் வந்து அதிகமாகும் அதனால். ஓகே ரைட். இப்போது நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து அடுத்த கோடு வந்து தனியாக கிடைக்கல, செப்பரேட்டாக கிடைக்கல. என்ன காரணம் அப்படின்னா இதுக்கும் விசிக்கு 2 வோல்டேஜ் 4 வோல்டேஜ் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 2 வோல்டேஜ் தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் நம்ம அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தனியாக இங்கே ஒரு செப்பரேட்டான ஒரு லைன் கிடச்சிருக்கோம். ஸோ கம்மியாக இருக்கிறனால நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பெரிய இல்லை. அதனால் ரீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் இல்லை. இங்கே வந்து இதெல்லாம் 0 தான், இங்கே 0 தான். இங்கே 3.3 இங்கே 3.9 பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே 48.5 இங்கே 48ங்கிறது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே 130 138 அப்படி இருக்கிறப்ப இந்த லாஸ்ட் ரீடிங்கில் மட்டும்தான் நமக்கு வந்து சேஞ்ச் தெரியும். அதாவது இந்த இடத்துல 130ங்கிறப்ப இந்த பாயிண்ட் வரும், 138ங்கிறப்ப இந்த இடத்துலையே வரும். அப்போ நமக்கு கிராஃப் வரைகிறப்ப கர்வ் வரைகிறப்ப இது மேலேயே தான் இப்படி வந்து இங்கே வந்துடும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த செகண்டு செட்டு ரீடிங்கான கிராஃப் வந்து இங்கே நான் காமிக்கல. பெரிய இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறதுனால நமக்கு இப்போ இன்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, உள்ளீடு மின் எதிர்ப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இந்த செட் ரீடிங்கை வச்சு இந்த கிராஃப்க்கு இப்போ நான் வந்து உள்ளீடு மின் எதிர்ப்பு கண்டுபிடிக்கிறேன். உள்ளீடு மின் எதிர்ப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கிராஃப்க்கு முதல்ல ஸ்லோப் வரையணும். ஸ்லோப்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம வரைஞ்ச வரைகோடு இருக்குல்ல, கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 2 பாயிண்ட் எனி 2 பாயிண்ட் இந்த கிராஃப் கிடையில ஏதாவது 2 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 2 பாயிண்ட் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இங்கே நம்ம வச்ச பாயிண்ட் தான் எடுக்கணும் இல்லை, இங்கே என்ன பாயிண்ட் வேணுமாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த 2 பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேயா, எந்த பாயிண்ட்னா இந்த பாயிண்ட்டும் எடுத்துக்கிறேன். அல்லது இதையே கூட எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேயா, எடுத்துக்கிட்டு இப்போ எப்படி வந்து ஸ்லோப் வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் வரையணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும், ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் வரையணும், ஸ்ட்ரெயிட் லைன். அப்புறம் இங்கேருந்து இங்கே ப்ரொஜெக்ஷன் வரையணும். இதை முதல்ல பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் அந்த ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, இதிலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு இதிலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், இதிலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சாச்சு.
இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இங்கே பாருங்க, இந்த டிஃபரன்ஸ், இந்த பாயிண்ட்லேருந்து போகிற லைன் வந்து ஒய் ஆக்சிஸில் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுது, இந்த பாயிண்ட்லேருந்து போகிற லைன் ஒய் ஆக்சிஸில் எங்கே, இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர், இது என்ன, ஒய் அச்சில் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஐபி எடுத்திருக்கோமா. அப்போ ஐபியில் ஏற்படக்கூடிய மாற்றம், சரியா, ஐபியில் ஏற்படக்கூடிய மாற்றம் டெல்டா ஐபின்னு சொல்லலாம். சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட், ஓகே. அடிவாயு மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட் டெல்டா ஐபி அப்படின்னு சொல்லலாம் இதை, ஓகே. இதை வந்து நான் என்ன எழுதுறேன், டெல்டா ஐபி. இது வந்து ஃபுல்லாக இது பேர் வந்து டெல்டா ஐபி அப்படின்னா, டெல்டானா சேஞ்ச், ஐபி, ஐனா கரண்ட்டு, பி ஃபார் பேஸ் கரண்ட். இப்போ அடிவாயு மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட். அப்போ அது கரஸ்பாண்டிங் அடிவாயு மின்னோட்டங்கிறது பேஸ் கரண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து இன்புட் இல்லையா. அப்போ கரஸ்பாண்டிங் இன்புட் கரண்ட் இது வந்து எதனால் மாறுது அப்படின்னா, இந்த வோல்டேஜ் மாறுறதுனால தான், விபி மாறினால தான். அப்போ விபி எவ்வளோ மாறி இருக்கு பாருங்கள், இது கரஸ்பாண்டிங்காக. இப்போ இந்த 2 பாயிண்ட்லேருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த சேஞ்ச் என்னென்னு பாருங்கள். இது இங்கே இருக்கு இல்லையா, எவ்வளவு 0.6லேருந்து 0.7, ஓகே. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டெல்டா விபின்னு சொல்கிறோம். சேஞ்ச் இன் பேஸ் எமிட்டர் வோல்டேஜ், ஓகே. அடிவாய் உமிழ்ப்பான் மின்னழுத்த வேறுபாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். சேஞ்ச் இன் பேஸ் எமிட்டர் வோல்டேஜ், ஓகே. ஸோ இது ரெண்டும் கரெக்டாக மார்க் பண்ண தெரியணும். தெரியுதா, ரைட். இப்போது நம்ம கேல்குலேஷன் போகலாம். என்ன கேல்குலேஷனில், உள்ளீடு மின் எதிர்ப்பு கண்டுபிடிக்கணும், இன்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த கிராஃப்லேருந்து நம்ம முதல்ல சாய்வு கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் எழுதுகிறேன். ஸ்லோப்னா இந்த கிராஃபில் என்ன ஃபார்முலா, சாய்வு அப்படின்னு சொல்லுவோம். சாய்வு என்ன அப்படின்னா, இந்த இது ஸ்லோப்புங்கிறது என்னென்னா டான் தீட்டா தான், வேற இல்லை. இந்த லைனுக்கு வந்து டான் தீட்டா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு வந்து ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். டான் தீட்டா ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி பார்க்குறப்ப வந்து என்னது, இது வந்து எதிர்பக்கமாக வரும், இது வந்து அடுத்துள்ள பக்கமாக நமக்கு வந்து வரும், ஓகே. அப்போ சாய்வு இங்கே என்ன அப்படின்னா, டெல்டா ஐபி பை இந்த இது வந்து என்ன சொன்னோம், டெல்டா விபின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இங்கே சாய்வு என்ன அப்படின்னா, டெல்டா விபிஇ பை டெல்டா ஐபி, இதுதான் சாய்வு. ஆனால் நமக்கு வந்து உள்ளீடு மின் எதிர்ப்பு, இன்புட் இம்பிடன்ஸ், உள்ளீடு மின் எதிர்ப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ உள்ளீடு மின் எதிர்ப்புங்கிறது ஒரு மின் தடை மாதிரி தான். உள்ளீடு மின் எதிர்ப்பு இன்புட் இம்பிடன்ஸ்னு சொல்லுவோம். அந்த இன்புட் இம்பிடன்ஸ் ஆர்ஐக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன ஃபார்முலா, ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ, அதானே ஓம் விதி. அதன்படி அப்போ என்ன வரும்னா, ஆர்ஐ ஈக்குவல் டு என்ன அதெல்லாம் டெல்டா விபிஇ பை டெல்டா ஐபி இப்படி சொல்லலாமா. வி ஈக்குவல் டு ஐஆர், வி ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஐஆர்னு வரும் ஓம் விதிப்படி. அப்போ இதுதான் வந்து இன்புட் இம்பிடன்ஸ், ஓகே. அப்போ இங்கே நமக்கு வந்து ஆனால் ஸ்லோப் வந்து என்ன அப்படின்னா, அங்கே நான் தப்பாக எழுதியிருக்கேன், இந்த பாயிண்ட் வந்து தப்பாக எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா, சாய் வந்து என்ன வரும்னா, இது வந்து டெல்டா ஐபி, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் தானே. எதிர்பக்கம் வந்து டெல்டா ஐபி, அடுத்துள்ள பக்கம் தான் டெல்டா விபி. அப்போ இங்கே வந்து ஐபி வரும் பாருங்க, இந்த இடத்துல வந்து இது தப்பு. டெல்டா ஐபி பை டெல்டா விபி, இதுதான் சாய்வு. சாய்வுங்கிறது கிராஃபோட சாய்வு வந்து டெல்டா ஐபி பை டெல்டா விபி. ஆனால் நமக்கு என்ன வேணும், டெல்டா விபி பை ஐபி வேணும். இதோட தலைகீழ் மதிப்பு தான் இது, அப்படி தானே. அப்போ நம்ம ஆர்ஐ மதிப்பு என்ன அப்படின்னா, நம்ம என்ன எழுதுறேன், ஆர்ஐ ஈக்குவல் டு 1 சாய்வுன்னு சொல்லலாம். 1 சாய்வு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ ஆர்ஐ ஈக்குவல் டு என்னது, டெல்டா விபிஇ பை டெல்டா ஐபி கண்டுபிடிக்கணும். அப்போ டெல்டா விபி என்னது, இதுதான் நமக்கு வேணும். டெல்டா விபி என்னது, டெல்டா விபினா இங்கே பாருங்கள், இதுதான் டெல்டா விபி. 0.6லேருந்து 0.7க்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெல்டா விபி கண்டுபிடிக்கணும். 0.7 மைனஸ் 0.6ன்னு எழுதணும். 0.7 மைனஸ் 0.6 டிவைடட் பை டெல்டா ஐபி என்னது, டெல்டா ஐபின்னா இங்கே பாரு, எதுலேருந்து ஐபி எவ்வளோ இருந்து எவ்வளோ, இங்கேருந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல மதிப்பு என்னன்னு பார்க்கணும். இந்த இடத்துல மதிப்பு என்னது, கிராஃபில் இந்த இடத்துல மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, 40க்கும் 50க்கும் எவ்வளோ இந்த இடம் அப்படின்னா 48. இது 48. இந்த இடம் இது எவ்வளோ அப்படின்னா 130. அப்போ 130 மைனஸ் 48 போகணும். எது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். 130 மைனஸ் 48. இது வந்து எதில் இருக்குது, ஐபி வந்து என்னது, இது வந்து வோல்ட்டில் இருக்குது.
இது வந்து எதில் இருக்குது, மைக்ரோ ஆம்பியரில் இருக்குது, மறக்கக்கூடாது, யூனிட்டை மறக்கக்கூடாது. அப்போது என்ன வரும் பாருங்கள், RI ஈக்குவல் இதை சப்ட்ராக்ட் பண்ண 0.7ல் 0.6 போச்சுன்னா 0.1 டிவைடட் பை இது வோல்டேஜ் பை 130ல் 48 போச்சுன்னா எவ்வளவு, 130 மைனஸ் 48 பண்ணால் எவ்வளோ வரும், 82 வரும். 82 மைக்ரோ ஆம்பியர். இது மைக்ரோங்கிறனால நான் என்ன பண்ணுறேன், இதை 10⁻⁻6 போட்டுக்கிறேன், 10⁻⁻6 ஆம்பியர். இது வோல்டேஜ் தான், அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன வரும் பாருங்கள், இந்த 0.1 by 82 இன்ட்டு இந்த 10⁻⁻6 இருக்குல்ல, அதை மேலே கொண்டு வந்தால் என்ன வரும், 10⁻+6 ஆயிரும். அப்போ 0.1 10⁻6ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 0.1னா 10⁻−1ன்னு அர்த்தம். 0.1னா 10⁻−1. அப்போ 10⁻−1 இன்ட்டு 10⁻+6 என்ன வரும், 10⁻5ன்னு வந்துடும். 10⁻5 டிவைடட் பை 82. 10⁻5 by 82னா என்ன அர்த்தம், 1/82 இன்ட்டு 10⁻5. இப்போ 1 வந்து 82ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் பார்ப்போம், 1/82 என்ன வரும்னா, அங்கே பாருங்கள் 0.0121ன்னு வருது இல்லையா. அப்போது இதனுடைய மதிப்பு இங்கே எழுதுகிறேன், அங்கே இடம் இல்லாதனால இங்கே எழுதுகிறேன். இதனுடைய மதிப்பு RI ஈக்குவல் டு என்ன நமக்கு வந்ததுன்னா பாருங்கள் 0.0121. ஸோ அப்போ 0.0121 இன்ட்டு என்ன இருக்குது நமக்கு 10⁻5 இருக்குது, சரியா. அப்போ நம்ம வந்து எந்த நம்பருமே சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதுகிறப்ப 0 ஆரம்பிக்கக்கூடாது. இது 10⁻5 வந்து நம்ம இதால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 5 டிஜிட் இந்த பக்கம் நகரும். அப்போ 1 2 3 4 டிஜிட் வந்துருச்சு, இன்னொரு டிஜிட்டுக்கு 0 போட்டுடலாம். அப்போ என்ன ஆயிரும், இது 01210 இவ்வளோ ஓம்னு வந்துடும். இந்த 0 எடுத்துட்டா 121 10 ஓம்னு வரும். இதுதான் என்னது, இன்புட் இம்பிடன்ஸ், உள்ளீடு மின் எதிர்ப்பு கண்டுபிடிச்சாச்சு. இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட், இது புரியுதா. அடுத்து வந்து நம்ம வெளியீடு மின் எதிர்ப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ வெளியீடு பண்பு வரைகோடுகள் எப்படி வரைகிறது, கிராஃப் பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு தெரியும், என்னது VCEக்கும் ICக்கும் கிராஃப் வரையணும் இல்லையா. VCEக்கும் ICக்கும் நம்ம கிடச்சிருக்க ரீடிங் பாருங்கள். VCE வந்து 0.2 0.4 0.6 0.8 1 2 3 4 அது வரலையும் 6 வரலையும் எடுத்திருக்கோம். அதே மாதிரி IC வந்து 4.3ல் ஆரம்பித்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து 4.9ஓட முடிஞ்சு போகுது இல்லையா. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கேல் சூஸ் பண்ணோம். அப்போது நமக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி அடுத்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 7.2லேருந்து ஆரம்பித்து 7.4 வரலையும் 7.48ஓட முடியுது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கேல் எடுக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா நான் வந்து பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் இது வந்து வெளியீடு பண்பு வரைகோடுகள் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கான கிராஃபு. எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன், ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 0.5 1 1.5 2 2.5 0.5 இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஸ்கேல் எடுத்துருக்கேன் VCE. ஓகே, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன அப்படின்னா இப்போ அதுவும் 0.5 1 1.5 2 2.5 தான் எடுத்திருக்கேன். அப் டு ஒரு 9 வரலையும். நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ வந்து 7.5 தான், இருந்தாலும் 9 வரலையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒய் ஆக்சிஸ் ஐசி தான் ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வீனியன்ட் ஸ்கேல் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ரீடிங் தகுந்த மாதிரி. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுவோம். எப்படி பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுவோம், இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து VCE பாருங்கள் 0.2க்கு 4.3 இல்லையா. 0 எக்ஸ் ஆக்சிஸில் 0.2, ஒய் ஆக்சிஸில் 4.3. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 0.2னா எங்கே வரும் இங்கே பாருங்கள், 0.5 வந்து இது. அப்போ இதில் பாதி வந்து 0.25. அப்போ 0.2ங்கிறது அது கொஞ்சம் முன்னாடி வரும் இல்லையா. நான் இதே இடமே எடுத்துக்கிறேன், ஒன்றும் மோசம் இல்லை. அப்போ இதுதான் எனக்கு வந்து இப்போ இதுதான் இந்த இடம் தான் எனக்கு வந்து இப்போ 0.2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுதான் 0.2. அப்போ 0.2னா ஒய் ஆக்சிஸ் வேல்யூ எவ்வளோ சொன்னோம், 4.3 சொன்னோம். இது பாருங்கள், ஒய் ஆக்சிஸ் வேல்யூ 4.3 இல்லையா. அப்போது இங்கே 4.3னா என்ன வரும், எங்கே வரும்னு பாருங்கள். இது வந்து 0.2, இது பாயிண்ட் கிடையாது, இது 0.2ங்கிறதுனால அது வந்து நான் மார்க் பண்ணி காமிச்சேன். இந்த இடத்துல பாயிண்ட் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ 0.2வும் 4.3யும் மீட் பண்ணுற இடத்துல தான் நம்ம வந்து வைக்கணும். அப்போ 0.2 இந்த இடம் வச்சுக்குவோம். 4.3 எங்கே வருது பாருங்கள். இது வந்து 4, இது வந்து 4.5. அப்போ 4.3ங்கிறது இதில் கிட்டத்தட்ட பாதி. இது வந்து 4.25 இருக்கும். 4.3ங்கிறப்ப இதே இடம் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இது வந்து 4.3, 4.3யும் 0.2வும் மீட் பண்ணுற இடம் எது அப்படின்னா இந்த இடம். ஓகேயா, இதுதான் நமக்கு வந்து
0.2வும் 4.3யும் மீட் பண்ணுற இடம். ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சிடறேன். ஸோ இது மாதிரி வைக்க தெரியணும். இது வச்சாச்சு. அடுத்த ரீடிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 0.4க்கு 4.6. அப்போ 0.4 எங்கே இருக்கும்? 0.4 வந்து பாருங்கள், இது வந்து 0.5. அப்போ அது கொஞ்சம் முன்னாடி 0. அதாவது 8வது லைனில் வரும். இதிலேருந்து 8வது லைனில் வரும். ஸோ இந்த இடத்துல வரும் 0.4, 4.6. அப்போ 4.6னா இங்கே வருங்க பாருங்கள், 4.5க்கு அடுத்த இதில் வரும் இல்லையா? அப்போ இதில் 8வது லைன்னா அந்த இடம் சொன்னேன். 4.6னா இதில் அடுத்த லைனு 4.6. ஸோ இந்த பாயிண்ட் வரும், இந்த பாயிண்ட் வச்சிடறேன். இது மாதிரி இப்போ நான் எல்லா பாயிண்ட்டும் மார்க் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் மார்க் பண்ணுறதை காமிச்சா உங்களுக்கு வந்து டைம் அதிகமாகும். அதனால் இந்த எல்லா செட் ஆஃப் பாயிண்ட்ஸும் நான் நோட் பண்ணிவிட்டு அடுத்து நான் காமிக்கிறேன், மொத்தமாக காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குது. சரியா? ஒரு இன்வெர்ட்டட் எல் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும் நம்ம இந்த ரீடிங்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு செட்டு ரீடிங்க்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் இது வந்து எவ்வளோ இருக்குன்னா IB 40 மைக்ரோ ஆம்பியர். ஸோ இந்த இடத்துல நான் எழுதிடுறேன், IB = 40 மைக்ரோ ஆம்பியர். ஓகே, சரி. இப்போது அடுத்து வந்து இதே மாதிரி 2வது செட் ரீடிங்க்கு வந்து நம்ம கிராஃப் பிளாட் பண்ணணும். 2வது செட் ரீடிங்க்கு கிராஃப் பிளாட் பண்ணலாம். IB வந்து 60 மைக்ரோ ஆம்பியர். இதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இந்த செட் ரீடிங்க்கு வந்து கிராஃப் பிளாட் பண்ணோம். அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்த செட்டு ரீடிங்க்கு நமக்கு எப்படி கிடச்சி. இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு ரீடிங்க்கான கிராஃபு. இது வந்து செகண்ட் செட்டு ரீடிங்க்கான கர்வ் வந்து இதுதான், இந்த மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு. இது வந்து இதுதான் அந்த செட் ரீடிங். என்னது? IB = 60 மைக்ரோ ஆம்பியர். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து எழுதிக்கலாம், IB = 60 மைக்ரோ ஆம்பியர் எழுதியாச்சு. ஸோ எல்லா பாயிண்ட் வழியாகவும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து யாராவது எரர் இருக்கலாம், அதனால் இப்படி வந்து பெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது நமக்கு. வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு இன்வெர்ட்டட் எல் ஷேப்பில் இப்படி வந்து போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸை மட்டும் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ செகண்ட் இது வந்து வரைஞ்சாச்சு. இப்போ இந்த இதுதான். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா IB வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக இந்த கர்வை விட இந்த கர்வ் வந்து என்னது உயரமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்ன காரணம்னா IB வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்ப ரெஸ்பாண்டிங் IC வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இன்புட் அதிகமாகிறப்ப அவுட்புட்டும், இன்புட் கரண்ட் அதிகமாகிறப்ப அவுட்புட் கரண்ட்டும் அதிகமாகுது அப்படிங்கிறது அந்த இது. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு நம்ம அவுட்புட்டு இம்பிடன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். வெளியீடு மின்னெதிர்ப்பு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முன்னாடி பண்ண மாதிரியே தான் இந்த கர்வுக்கு இப்போ நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த கர்வில் ஏதாவது 2 பாயிண்ட் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். நான் இப்போ இந்த இடத்துல இதை எடுத்துட்டாலும் சரி, இதை எடுத்துட்டாலும் சரி, ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். சரி, ரெண்டும் வந்து பேரலாக இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகே, இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்து இந்த போர்ஷனை எடுத்துக்கிறேன், இந்த இது எடுத்துக்கிறேன். இந்த கர்வில் ஒரு ஸ்லோப் வரைகிறேன். எப்படின்னா இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஒரு பாயிண்ட்டு. அடுத்து இந்த பெண்ட் ஆகுது இல்லையா, பெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கிறதா தான் அர்த்தம். இதுக்கிட்டலாம் பாயிண்ட் இருக்கிறதா தான் அர்த்தம். நம்ம வைக்கலனாலும் இதுக்கிட்டலாம் பாயிண்ட் இருக்கிறதா தான் அர்த்தம். இந்த கிராஃப் வந்து இப்படி தான் போகிறதா அர்த்தம். சரி, அப்போ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் நான் வந்து ஸ்லோப் வரைகிறேன். என்ன பண்ணணும்? ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் வரையணும், இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் வரையணும், அதே மாதிரி இந்த 2 பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு வரையணும். அதை வரைவோம். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சிருக்கோம், இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இது வந்து பாருங்கள், நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் விசி எடுத்திருக்கோம். அதனால் இந்த 2 லைனுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டெல்டா விசி முன்னாடி பண்ண மாதிரி. அதே மாதிரி இங்கே இந்த 2 லைன் பாருங்கள், ஒய் ஆக்சிஸ்க்கு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சிருக்கேன், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இது ஒய் ஆக்சிஸில் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஐசி எடுத்திருக்கோம்ல. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த 2 பாயிண்ட் இடையில் உள்ள இந்த 2 லைன் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது? டெல்டா ஐசின்னு சொல்லலாம். இப்போ ஸ்லோப் வேல்யூ என்ன வரும் நமக்கு? ஸ்லோப் வேல்யூ என்ன வரும்? கேல்குலேஷனுக்கு போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ ஸ்லோப் வந்து என்ன சொன்னோம்? அங்கே சொன்ன மாதிரி தான். இது வந்து எதிர்பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம் இல்லையா? அப்போ இந்த கிராஃப்க்கு பாருங்கள், வெளியீடு பண்பு வரைகூடலுக்கான கேல்குலேஷன் இங்கேயே போடுறேன். இங்கே வந்து சாய்வு வந்து என்னன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். சாய்வு ஈக்குவல் என்னது? எதிர்பக்கம் வந்து என்னது? இந்த டிஃப்ரென்ஸ் என்னது? டெல்டா ஐசி. அப்போ டெல்டா ஐசின்னு சொல்லலாம், டிவைடட் பை அடுத்து பை
இந்த பக்கம் அடிப்பக்கம் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னது டெல்டா விசி. அதனால் டெல்டா விசின்னு சொல்லலாம். இதான் வந்து சாய்வு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து அவுட்புட் இம்பிடன்ஸ், அதாவது வெளியீடு மின் எதிர்ப்பு கண்டுபிடிக்கணும். வெளியீடு மின் எதிர்ப்பு அதுதான் கண்டுபிடிக்கணும். மின் எதிர்ப்புங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான், மின் தடை மாதிரி தான். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? ஓம் விதி தான். R = V/I. அப்போ வினாங்க என்னது டெல்டா விசிஇ பை ஐனா என்னது டெல்டா ஐசி. இப்படி தான். ஸோ நமக்கு தேவை வந்து என்னது டெல்டா விசிஇ பை டெல்டா ஐசி. ஆனால் சாய்வில் என்ன இருக்குது? டெல்டா ஐசி பை விசி இருக்குது. இதோட தலைகீழ் மதிப்பு இருக்குது. அப்போ இது வேணும்னா இதனுடைய தலைகீழ் மதிப்பு. அப்போ RO அப்படின்னா என்னது 1/, சாய்வுன்னு சொல்லலாமா? 1/, சாய்வு இதனுடைய தலைகீழ் மதிப்பு. அப்போ RO = என்னது? இதனுடைய 1/, சாய்வுனா இதனுடைய தலைகீழ் மதிப்பு என்னது? டெல்டா விசி பை டெல்டா ஐசி. இது கிடைக்கும். ஓகே, இப்போ இதனுடைய மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணணும். டெல்டா விசி என்னென்னா விசியில் எதுலேருந்து எது வரலையும் சேஞ்ச் ஆகுது. இங்கே பாருங்கள், ஃபைனல் வேல்யூ 3, இனிஷியல் வேல்யூ 0.5. அப்போ இங்கே என்ன எழுதணும்? 3 - 0.5 டிவைடட் பை டெல்டா ஐசி என்னது? இங்கே பாருங்கள், டெல்டா ஐசி வந்து ஃபைனல் 7.5, இனிஷியல் 7. அப்போ 7.5 - 7. இப்போ இங்கே வந்து 7.5 - 7 யூனிட் பார்க்கணும். ஐசி வந்து எதில் எடுத்துருக்கோம்? நம்ம ஐசி வந்து மில்லி ஆம்பியரில் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம வந்து என்னது ஐசி எடுத்திருக்கோம். ஐசியோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 0.5 மில்லி ஆம்பியராக போகுது. அப்போ இது வந்து மில்லி ஆம்பியரில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம மில்லி ஆம்பியருங்கிறதுனால நம்ம என்ன சொன்னால் 10⁻³ போடணும் மில்லிங்கிறதுனால. இப்போ இதனுடைய வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போமா? என்ன வரும்? 3 - 0.5 எவ்வளவு? 2.5 டிவைடட் பை 7.5ல் 7 போச்சுன்னா எவ்வளவு? 0.5 இன்ட்டு 10⁻³ இருக்குது. இதை மேலே கொண்டு வருவோம். 2.5 இன்ட்டு இந்த 10⁻³ மேலே வந்ததுன்னா 10⁻+3 டிவைடட் பை 0.5 இருக்குது. இப்போ 2.5 10⁻3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? அதை இங்கே எழுதுகிறேன். என்ன கிடைக்கும்? 2.5 10⁻3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த டெசிமல் பாயிண்ட்டு 3 டிஜிட்ஸ் இந்த பக்கம் நான் வரும். அப்போ 1 இன்னொரு டிஜிட்டுக்கு இன்னொரு 0 போடணும், இன்னொரு டிஜிட் இன்னொரு 0. அப்போ என்ன வந்துடும்னா இந்த RO = எவ்வளோ வரும்? 2500 டிவைடட் பை 0.5ன்னு வந்துடும். இப்போ RO = என்ன வரும் பாருங்கள், 2500 0.5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 0.5ஆல் டிவைட் பண்ணால் இது வந்து டபுள் ஆகும் இல்லையா? கிட்டத்தட்ட 5000 வரும். 0.5னா என்னது? 1/2ன்னு எழுதலாமா? இதை வந்து 1/2 2500 0.5 1/2ன்னு எழுதலாம். அந்த 2 மேலே போகும். அப்போ RO = என்ன ஆகும்? இந்த 2 மேலே போணுச்சுன்னா 2500 × 2 எவ்வளவு? 5000 வந்துடும். 5000 இவ்வளோ ஓம். இதுதான் RO. இது அவுட்புட் இம்பிடன்ஸ்னு சொல்கிறது, வெளியீடு மின் எதிர்ப்பு. இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸ்லோப்லேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். கிராஃபில் நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப்லேருந்து இதிலேருந்து தான் நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ், பரிமாற்று பண்புகள் வந்து பார்ப்போம். இப்போது பரிமாற்று பண்புகளுக்கு பாருங்கள், பரிமாற்று பண்பு வரைகோடுகள் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு நம்மளுக்கு ஐபிக்கும் ஐசிக்கும் கிராஃப் வரையணும் இல்லையா? ஐபிக்கும் ஐசிக்கும். ஐபி மைக்ரோ ஆம்பியரில் இருக்குது, ஐசி மில்லி ஆம்பியரில் இருக்குது. நம்ம ரீடிங்ஸ் பாருங்கள், 10லேருந்து ஆரம்பித்து 50 வரலையும் இருக்குது. இதில் 1லேருந்து ஆரம்பித்து 6 வரலையும் இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு வந்து 5 ரீடிங்ஸ் தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துருவோம். நான் எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் ஐபி எடுத்துருக்கிறேன் மைக்ரோ ஆம்பியர். ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா ஐசி எடுத்துக்கிறோம், மில்லி ஆம்பியரில் இருக்குது. பாருங்கள், பரிமாற்று பண்பு வரைகோடுகள் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரைட். இப்போ ஸ்கேல் எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்கள், 0ல் ஆரம்பித்து 5 10 15 20 25லேருந்து 70 வரலையும் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்ஹெச்சில் வந்து 10லேருந்து 50 வரலையும் வரணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒய்எக்ஸில் வந்து நமக்கு என்ன வரும்? ஒய்எக்ஸில் 1ல் ஆரம்பித்து 6 வரலையும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், 0.5லேருந்து ஆரம்பித்து அப்படியே பாருங்கள், 0.5 இன்க்ரீஸ் ஆரம்பித்து 9 வரலையும் வருது. இப்படி எடுத்தால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்கேல் எடுத்தாச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணோம். என்ன பாயிண்ட்ஸு? 10க்கு 1.15. அப்போ இங்கே வந்து 10 எங்கே இருக்குது? 10 வந்து இங்கே இருக்குது. 1.15னா இது 1. 1.1ங்கிறது இங்கே வரும். இது வந்து 1.25. அப்போ 1.15ங்கிறது கிட்டத்தட்ட இந்த இடத்துல வரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பாயிண்ட். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், 20க்கு 2.3. 20 எங்கே? இங்கே இருக்குது. 2.3னா எங்கே வரும் பாருங்கள், 2.25. இது 2, இது 2.25 இருக்கும். அப்போ 2.3ங்கிறது இந்த ஒரு லைன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இதுதான். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு அடுத்த பாயிண்ட்.
அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து 30க்கு 3.5. 30 இங்கே இருக்குது, 3.5 எங்கே வரும் பாருங்க, இது 3, இது 3.5 இல்லையா, 3.54 அது பரவாயில்ல, 3.5 இந்த இடம். ஸோ அந்த இடம். அடுத்து வந்து பாருங்கள் 40க்கு என்ன வருது 4.75. 40 இங்கே இருக்குது, இப்படியே போனால் 4.75 எங்கே வரும், இது வந்து 4.5, 4.75 வந்து இது இல்லையா, இது வந்து 4.75. ஸோ இந்த இடம், இந்த இடம், இந்த பாயிண்ட். அடுத்து என்ன இருக்குது 50க்கு 6.1. 50 வேல்யூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 50 6.1. 6.1ன்னா 6 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. 6.1ங்கிறது இது வந்து 6.25 இருக்கும். 6.1ங்கிறது இந்த இடத்துல இருக்கலாம் இல்லையா. 50க்கு 6.1 தெரியுதா அந்த இடம். ஸோ அந்த இடத்துல நான் இது பண்ணிக்கிறேன், இப்படி கிடையாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அமையும். இப்போ இந்த எல்லா லைனையும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான். 0ல் ஆரம்பித்து, அதாவது ஐபி 0னா ஐசியும் 0 தான். ஸோ 0ல் ஆரம்பித்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கிற மாதிரி நம்ம வரைகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், நம்ம வந்து ஒரு இந்த ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், பரிமாற்று பண்புங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறதுக்கு நமக்கு வந்து மினிமம் 2 பாயிண்ட் இருந்தால் போதும். நம்மளுக்கு எடுத்த எல்லா பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜாயின் பண்ணால் பெண்ட் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், மேக்ஸிமம் பாயிண்ட் எத்தனை பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணால் எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குதோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நான் சூஸ் பண்ணேன். நான் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி கூட ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து ஆரிஜின் வழியாக போகணும், அப்புறம் வந்து நிறைய பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணால் எந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வருமோ அந்த மாதிரி நான் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த பாயிண்ட்டை நான் விட்டுட்டேன். சரியா, இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வெளியில் போகிறதுனால விட்டுட்டேன். இப்போ இதுக்கு நம்ம ஸ்லோப் வரையணும். நம்ம எடுத்துகிட்ட மாதிரி இந்த லைனில் எங்கே வேணுமாலும் 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம வச்ச பாயிண்ட் தான் எடுக்கணும்ல, இதுக்கு இடையில கூட பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பாயிண்ட் இருக்கிறதா தான் அர்த்தம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போது இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்லாம் இங்கே பாருங்கள், இந்த 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2 பாயிண்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம ஸ்லோப் எடுக்கணும். ஸ்லோப்னா என்ன பண்ணுவோம், இதிலேருந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ப்ரொஜெக்ஷன், இதிலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், அதே மாதிரி இதிலேருந்து ஒய் ஆக்சிஸ் ஒரு ப்ரொஜெக்ஷன், இதிலேருந்து ஒரு ஒய் ஆக்சிஸ் ப்ரொஜெக்ஷன் வரையணும். அது வரையும். இப்போ பாருங்கள், ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சாச்சு. இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு வரைஞ்சாச்சு. இப்போ இது வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து டெல்டா ஐபி, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஐபி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சேஞ்ச் வந்து டெல்டா ஐபி, ஒய் ஆக்சிஸில் ஐசி எடுத்துருக்கோம். ஸோ இந்த சேஞ்ச் வந்து என்னது டெல்டா ஐசி. இப்போ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்னா என்னது, இங்கே சொன்னோம்ல எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேல்குலேஷன் போடலாம். ரைட், இப்போ கேல்குலேஷன் வருவோம். இங்கே பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பரிமாற்று பண்புலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா கரண்ட் கெயின் கண்டுபிடிக்கணும், மின்னோட்ட பெருக்கம். அதாவது நம்ம எவ்வளோ உள்ளீடு மின்னோட்டம் கொடுக்குறோம், டிரான்சிஸ்டர் எவ்வளோ வெளியீடு கரண்ட் கிடைக்குது, இன்புட் எவ்வளோ கொடுக்குறோம், அவுட்புட் எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறது. அந்த ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம மின்னோட்ட பெருக்கம்னு சொல்கிறோம். எவ்வளோ கொடுத்தோம் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் மின்னோட்ட பெருக்கம். கரண்ட் கெயின் எவ்வளோ நம்மளுக்கு கெயின் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு ஃபார்முலா பீட்டா ஈக்குவல் டெல்டா ஐசி பை டெல்டா ஐபி. நமக்கு இங்கே சாய்வு எப்படி கண்டுபிடிக்கணும், கிராஃபில் இது வந்து என்னது எதிர்பக்கம், இது அடிப்பக்கம். இப்போ எதிர்பக்கம் என்னது டெல்டா ஐசி, இது வந்து என்னது டெல்டா ஐபி. அப்போ சாய்வு வந்து டெல்டா ஐசி பை டெல்டா ஐபி தான். அதான் அங்கே எழுதியிருக்கோம். சாய்வு வந்து டெல்டா ஐசி பை டெல்டா ஐபி. பீட்டாவும் இதே தான். அதனால் இங்கே வந்து 1 சாய்வுலாம் போட தேவையில்லை. இதுக்கு முன்னாடி 1 சாய்வுன்னு போட்டோம் அந்த 2 கேஸில், ஏன்னா அதுக்கு வந்து வேறு. இங்கே வந்து அதே தான், சாய்வு என்னவோ அதே தான் வந்து கரண்ட் கெயின். அப்போ வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ டெல்டா ஐசி வந்து மதிப்பு கண்டுபிடிக்குமா, டெல்டா ஐசி என்ன, இதான் வந்து ஐசின்னு சொன்னோம். ஃபைனல் வேல்யூ எவ்வளவு இதில் பாருங்கள், இது வந்து 4.5, இது வந்து என்னது 4.75. 4.5ன்னு போட்டக்கூடாது, இந்த லைன் தான் 4.5, இது வந்து 4.75. இப்போ 4.75 மைனஸ் இது வந்து எவ்வளவு 3.5, இங்கே போடுங்க 4.75 மைனஸ் 3.5. இது வந்து மில்லி ஆம்பியரில் இருக்குது. இப்போ முதல்ல போடுவோம் மில்லி ஆம்பியர் டிவைட் பை டெல்டா ஐபி எவ்வளோன்னு பார்ப்போம். டெல்டா ஐபி எவ்வளவு, ஃபைனல் வேல்யூ 4, இனிஷியல் வேல்யூ அங்கே பாருங்கள், இனிஷியல் வேல்யூ வந்து எவ்வளவு 3 இல்லையா. சரி, இது வந்து 40, இது வந்து 30, 5, 10, 15 போகுது ரீடிங்ஸு. ஸோ இது வந்து 40, இது வந்து 30. அப்போ 40 மைனஸ் 30 டெல்டா ஐபி. இப்போ டெல்டா ஐபி வந்து 40 மைனஸ் 30, ஐபி வந்து மைக்ரோ ஆம்பியரில் இருக்குது, அதை மறக்காமல் போகணும். அப்போ என்னென்னா இங்கே பாருங்கள், 4.75ல் 3.5 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 1.25. 1.25 மில்லி ஆம்பியர் இருக்குல்ல, அதனால் மில்லிங்கிறனால 10⁻³ டிவைட் பை 40 மைனஸ் 30 எவ்வளவு 10 இன்ட்டு இது வந்து மைக்ரோவில் இருக்குது. மைக்ரோவில் இருக்கிறனால என்னென்னா 10⁻⁶. எவ்வளோ வரும் 1.25. இதை மட்டும் டிவைட் பண்ணுங்கள். 1.25 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், இந்த டெசிமல் பாயிண்ட் ஒரு டிஜிட் இந்த பக்கம் வரும். அப்போ 0.125ன்னு வரும். இன்ட்டு
இது என்ன வரும் பாருங்க, 10⁻³ இருக்குது. இந்த 10⁻6 மேலே கொண்டு போனால் என்ன ஆகும், 10⁻+6 ஆகும். அப்போ 0.125 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 10⁻6 எவ்வளோ வரும், 10⁻3ன்னு வந்துடும். அப்போ இதை வந்து 0.125 நம்ம 10⁻3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இந்த டெசிமல் பாயிண்ட்டு 3 டிஜிட்ஸ் இந்த பக்கம் வரும். அப்போ 125ன்னு வரும். அப்போ கரண்ட் கெயின் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு, 125. இந்த டிரான்சிஸ்டருக்கு கரண்ட் கெயின் 125 அப்படின்னு கிடச்சிருக்கு. இவ்வளோதான் முடிவு. இதை கொண்டு போய்ட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ரிசல்ட்டில் எழுதணும். ரிசல்ட்டில் வந்து எழுதணும். ரிசல்ட்டில் வந்து நம்ம என்ன எழுதுவோம், ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிச்சதை நம்ம எழுதுவோம். என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம வந்து முடிவில் கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுவோம்னா, டிரான்சிஸ்டனுடைய உள்ளீடு மற்றும் வெளியீடு பரிமாற்று பண்பு வரைகோடுகள் வரையப்பட்டனன்னு சொல்லிட்டு உள்ளீடு மின் எதிர்ப்பு எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு இந்த வேல்யூ எழுதணும். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூ. இது வந்து உள்ளீடு மின் எதிர்ப்பு, இந்த வேல்யூ எழுதுவோம். அடுத்து நமக்கு வந்து வெளியீடு மின் எதிர்ப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சோம், இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை எழுதணும், 5000 Ω. அடுத்து வந்து பரிமாற்று பண்புல என்ன கண்டுபிடிச்சோம், மின்னோட்ட பெருக்கம் கண்டுபிடிச்சோம். மின்னோட்ட பெருக்கம் வந்து பீட்டா 125. இதுக்கு வந்து யூனிட் இருக்கா, அதை வந்து சொல்லணும். இதுக்கு வந்து யூனிட் கிடையாது, ஏன்னா இதுவும் கரண்ட்டு. இந்த மில்லி ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியர்னாலும் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிட்டோம், இதை ஆம்பியருக்கு மாற்றிட்டோம், இதையும் ஆம்பியருக்கு மாற்றிட்டோம். அப்போ ஆம்பியர் கேன்சல் ஆயிரும். அதனால் இதுக்கு வந்து அலகு இல்லை, நோ யூனிட். முடிவு எழுதுகிறப்ப இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். மின்னோட்ட பெருக்கத்துக்கு அலகு இல்லை, முடிவு இல்லை அப்படின்னு எழுதணும். இதை தான் முடிவாக எழுதணும். ஓகே, இவ்வளோதான். இதோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சது. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி.